ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் அன்பார்ந்த ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அன்பான வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அன்பின் வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலேயும் சங்கீதங்களின் புத்தகம் 86 அதிகாரம் 7 இப்படி சொல்லுகிறது: நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ துயரங்களை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் உங்கள் அனுபவமாக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? இந்த துயரப்பட்ட நாளில் மனுஷனை அல்ல, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நான் துயரப்பட்ட நாளில் அவரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாடம். துயரங்கள் வராமல் இருப்பதில்லை, ஆனால் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாக தேவன் கேட்டருள்வார். அவர் கேட்டார் என்பதற்கு என்ன சாட்சி தெரியுமா? தேவன் பதில் கொடுப்பார். நீங்கள் என்ன பதிலை கொடுப்பார் என்று நினைக்கிறீர்கள்? ஏசாயாவின் புத்தகம் 61 அதிகாரம் 3 வாசிக்கும் போது 3 விதமான ஆசீர்வாதங்களை வேதம் அங்கு சொல்லுகிறது. துயரப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? 61 அதிகாரம் ஏசாயா 3 சொல்லுகிறது: சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். முதலாவது, தேவன் சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், பியூட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷஸ், சிங்காரத்தை தருகிற தேவன். யாருக்கு? துயரப்பட்டவர்களுக்கு. மூன்றாவது, தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். 3 விதமான ஆசீர்வாதங்கள். துயரப்பட்ட அன்பு சகோதரனே, சகோதரியை, உங்களுக்கு தேவன் செய்ய விரும்புகிறது. ஒன்று, சீர்படுத்துவார். எப்படி சீர்படுத்தினாராம்? நீ அப்படி சீர்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. யோபு என்கிற ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில் எல்லாம் சீர்கெட்டு போனது. எல்லாம் சுகமாய் இருந்தார், செல்வந்தனாய் இருந்தார். நெய்யினால் தன் பாதங்களை கழுவின ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தார். ஆனால் ஒரு வாழ்க்கையில் திடீரென்று வந்த அந்த புயல், திடீரென்று வந்த அந்த தாக்கம் உருக்குலைய செய்தது. நீங்கள் யோபுவின் புத்தகம் 10 அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். He became a totally blank man. எல்லாம் முடிந்து போயிட்ட ஒரு வாழ்க்கையில் 10 பிள்ளைகள் ஒரே நாளில் இறந்து போனார்கள். அவருக்குண்டான எல்லா ஆஸ்திகளும் ஒரே நாளில் அழிந்து போனது. அடியின் மேல் அடி, வீழ்ச்சியின் மேல் வீழ்ச்சி, துயரத்தின் மேல் துயரம். சொல்லி முடியாத துயரத்தின் வழியே கடந்து போன ஒரு மனுஷன் உண்டானால் அது யோபு என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு துயரம் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் யாரோ நேசிக்கிற ஒருவரை திடீரென்று இழந்து போனீர்களா? காரணமில்லாமல் மரித்து விட்டார்களா? ஐயோ, நல்லா இருந்தாங்களே, திடீரென்று அவர்கள் மறைந்து போனார்களே, மாண்டு போனார்களே என்ற வேதனை, துயரம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா? யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். அப்படித்தான் ஒடிந்து போனார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சீர்கெட்டு போன ஒரு வாழ்க்கையை தேவன் சீர்படுத்தினார். தேவன் அவர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையும் சீர்படுத்த விரும்புகிற ஒரு நல்ல தேவன். யோபுவின் வாழ்க்கை என்ன நடந்தது? யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 முதல் 19 வாசித்து பாருங்கள். அவருக்கு வந்த நஷ்டங்களை குறித்து வேதம் விவரிக்கிறது. இயற்கையினால் வந்த நஷ்டங்கள், திடீரென்று வந்த பொல்லாப்பு, உடைந்து போனார். ஆனால் 42 அதிகாரம் வரும்பொழுது யோபு 11 முதல் 17 வாசித்து பாருங்கள். அவர் இருந்த நிலைமையோட 2 மடங்கு தேவன் அவரை சீர்படுத்தி உயர்த்தினாராம். துயரத்துக்கு பதிலாய் சீர்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அது தேவனாலே வருகிறது. நிச்சயமாக துயரப்பட்ட உங்களை தேவன் சீர்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்று கொண்டான் என்று இருக்கிறது.
He had a double blessing of what he lost. கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினால் உமக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கை 2 மடங்காக சீர்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். 2வது, சிங்காரத்தை தருகிறாராம். ஆம் பிரியமானவர்களே, துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், பியூட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷஸ். பிரியமானவர்களே, அதுக்கு நல்ல உதாரணம் வேதத்திலே தானியேல் என்ற ஒரு தாசன் இருக்கிறார். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உண்மையாயிருந்த ஒரு மனுஷன், தன்னுடைய அதிகாரிக்கு ராஜாவுக்கு உண்மையாய் உழைத்த ஒரு மனுஷன் மேல் பொறாமை கொண்டு அவனுடைய சத்துருக்கள் கொண்டு போய் சிங்க கெபியில் போட்டார்கள். அன்று இரவு அந்த கட்டளையை கொடுத்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, காலையிலே அந்த ராஜா அந்த கெபி நடையிலே வந்து துயர சத்தமாய் கூப்பிடுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறாரா? துயர சத்தமாய் என்ற வார்த்தை போட்டு இருக்கிறது. அந்த ராஜாவுடைய உள்ளத்தில் துயரம். ஐயோ, ஒரு நீதிமானை தண்டித்து விட்டோமே, ஒரு நல்ல மனிதனை கெபியில் போட்டு விட்டோமே, அவரை அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டோமே. பிரியமானவர்களே, ஆனால் அங்கிருந்து பதில் வருகிறது. சிங்க கெபியிலிருந்து பசியோடு இருந்த சிங்கங்கள் தானியேலை சாப்பிட கர்த்தர் விடவில்லை. வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. துயரமான சம்பவங்கள் வரலாம், நீங்கள் தாழ்த்தப்படலாம், விரோதிகளினால் எரிச்சல் பட்டு உங்கள் மேலே பொறாமை கொண்டு உங்களை கீழே தள்ளலாம், உங்கள் வேலையை விட்டு தூக்கி விடலாம், ஒருவேளை உங்களை அழித்து விட்டதாகவே நினைக்கலாம். கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்காக ஒரு அற்புதமான வாசலை திறக்கிறவர். அந்த ராஜா தான் துயர சத்தமாய் கூப்பிடுகிறார், தானியேலே, நீ உயிரோடு இருக்கிறியாப்பா? வேதம் சொல்லுகிறது, தானியேல் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஐயா, நான் கர்த்தருக்கு உண்பதாகவும் மனுஷனுக்கு உண்பதாகவும் உமக்கு உண்பதாகவும் உத்தமனாய் நடந்ததினால் தேவன் தமது தூதனை அனுப்பி என்னை காத்து கொண்டார். எத்தனை நல்ல சாட்சி. நீங்களும் நானும் உத்தமமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது, நாம் எந்த இடத்தில் வேலை செய்கிறோமோ அந்த இடத்திலே உண்மையாக இருக்கும்போது, நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கும்போது, மனசாட்சிக்கு விரோதமாய் செய்யாதிருக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து நாம் வாடும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறார். எங்கே தானியேலை கொண்டு வந்தார், திரும்ப உயர்த்தினார். அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சத்துருக்கள் ஜெயங்கொள்ள விடவில்லை, தானியேலை தான் ஜெயமாய் கொண்டு வந்தார். எந்த சத்துருக்கள் சிங்க கெபியிலே போட வைத்தார்களோ அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. God will stand on your behalf. ஒரு சிங்காரத்தை தேவன் தர விரும்புகிறார். திரும்ப அந்த மதிப்பு, திரும்ப அந்த அந்தஸ்து, திரும்ப அந்த உயர்வு, திரும்ப அந்த நல் பெயர் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிற தேவன். எந்த இடத்திலே தலை குனியும்படி சத்துருக்கள் திட்டம் தீட்டினார்களோ அதே இடத்துல ஒரு சிங்காரத்தை தேவன் வைக்கிறார். Glory be to God. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். தேவன் தருகிற துயரப்பட்டவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம், ஆனந்த தைலம். பிரியமானவர்களே, துயரப்பட்டவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. துயரப்பட்டவர் முகம் எப்பொழுதும் வாடி இருக்கும். துயரப்பட்டவருடைய முகத்திலே கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், an oil of joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைலங்களிலே வித்தியாசமான தைலங்கள் உண்டு. அதிலே ஒன்று தேவன் தருகிறது ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் ஜாய். அது உங்கள் தலையின் மேலே ஊற்றப்படும். ஐயா, துயரத்திலேயே வாழ்ந்திருக்கிறேனே, ஒரு மகிழ்ச்சியும் இல்லையே, ஒரு நிம்மதியும் இல்லையே, என் வாழ்க்கை துயரமாக இருக்கிறதே, என் பிள்ளைகளினால் துயரம், மனைவியினால் துயரம், என் கணவனினால் துயரம், என்னுடைய சொந்தக்காரர்களால் துயரம், நான் பணி செய்கிற இடத்திலே எனக்கு துயரம் என்று புலம்புகிறீர்களோ? ஐயா, நானே தவறு செய்து சிக்கிக்கொண்டேன், துயரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள்.
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை கேட்டருளுவீர். ஒரு ஆனந்த தைலத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். there'll be an oil of joy on your head. திரும்ப அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வரும். திரும்ப அந்த துயரம் நீக்கப்பட்டு கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுகிற ஒரு வேளை வருகிறது. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும்படிக்கு நீங்கள் கர்த்தர் பட்சத்திலே இருக்கிற போது நிச்சயமாக உங்கள் துயர சத்தத்துக்கு பதிலாய் ஒரு ஆனந்த தைலத்தை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை கொண்டு வர விரும்புகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி யாருக்கு செய்தார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனங்களை வாசிக்கிற போது, லாசரு என்கிற ஒரு இயேசுவுக்கு மிக பிரியமான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் குடும்பத்தை கர்த்தர் நேசித்தார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோடு மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் மேல் அன்பாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு நாள் லாசரு மரித்து விட்டான் என்ற செய்தி வரும் பொழுது எல்லாருக்கும் துயரம். அங்கிருந்த யூதர்கள் துயரப்பட்டு அழுதார்கள். அவருடைய சகோதரிகள் துயரத்தோடு அழுதார்கள். இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார், அவங்க வீட்டுக்கு வருகிறார். அவர்கள் அழுகிறதை அவர் கண்டு வேதம் சொல்லுகிறது, இயேசு ஆவியிலே துயரப்பட்டு, there was a distress in Jesus. அடுத்தவர்கள் துயரப்படும் பொழுது இயேசுவும் கலங்குகிறார். உங்கள் துயரத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, உங்களோடு கூட சேர்ந்து அந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். இயேசு துயரப்பட்டதுமே, அவளோடு கூட கண்ணீரில் பார்த்ததுமே அவர் ஆவி கலங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு விடவில்லை, அந்த மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பினார். அந்த ஆனந்த தைலமாய் மாறினது, அந்த துயரம் ஆனந்த தைலமாய் மாறினது. எவ்ரிபடி ரிஜாய்ஸ்ட். லாசரு திரும்ப உயிரோடே வந்தான். 4 நாட்கள் ஆகினது. அவங்க சொல்கிறாங்க, ஐயா, லாசரு இறந்து அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆகிறதே, நாறி போயிடுமே. இயேசுவின் வல்லமை ஒரு செத்துப்போன சரீரத்தை உயிரோடு எழுப்பக்கூடியது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆரோக்கியம் போயிருக்கிறதா? உங்கள் நன்மை போய்விட்டதா? நீங்கள் நேசித்த, நீங்கள் விரும்புகிற அந்த சூழ்நிலை உங்களை விட்டு மாறிவிட்டதா? கவலைப்படாதிருங்கள், உயிர்ப்பிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். துயரத்துக்கு பதிலாய் ஒன்று சீர்படுத்துவார். God will restore things, make it come to a standard. சீர்படுத்துவார். இரண்டாவது, நிச்சயமாக சிங்காரத்தை தருகிறார். There is a beauty that God gives. தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது. அது மாத்திரம் அல்ல, ஆனந்த தைலத்தை உங்கள் மேல் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் எல்லாம் சொல்லலாம், the chapter க்ளோஸ் ஆயிடுச்சுங்க, the chapter is closed, முடிவு பெற்றது. ஆனால் இயேசு அங்கே வருகிற போது முடிந்த ஒன்றை திரும்ப நிலைநாட்டுகிறார், எழுப்புகிறார். There is a new beginning with Jesus. உங்கள் வாழ்க்கை கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? சங்கீதக்காரன் சொன்னது போல, என் துயரத்திலே நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். சோர்ந்து விடாதிருங்கள், ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள், கர்த்தரை தேடுகிறதை விட்டு விடாதிருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. நாம் ஜெபிக்கலாமா? உங்களை சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, போராடி சோர்ந்து போன உள்ளங்களை பாரும். என்றைக்கு எனக்கு மாறுதல் வரும், என்றைக்கு என் துயரம் மாறும் என்று ஏங்குகிற உம்முடைய பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுது அவர்கள் துயரம் சிங்காரமாய் மாறட்டும், ஆறுதல் உண்டாகட்டும். தகப்பனே, ஒரு ஆனந்த தைலம் இறங்கட்டும், ஒரு சீர் பொருந்தின ஒரு வாழ்க்கையாக மாற்றிவிடும். நீர் அற்புதங்களை செய்கிறவர். உம்முடைய பிள்ளைகள் துயரத்தில் இருக்க நீர் விரும்புகிறதில்லை. அந்த துயரம் ஆனந்த தைலமாய் சந்தோஷமாய் மாறட்டும். ஆசீர்வதியும் சுவாமி. மகிமே கர்த்தருக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.